ஹலோ இன்றைக்கி வெஜ்ஜு நான்வெஜ் 2 மிக்ஸான ஒரு கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் இல்லைன்னா பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 8 பீஸுக்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் வந்து 1/2 kg எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதுக்கு வந்து பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 1, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. தக்காளி ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியும் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து சிக்கன் வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோமா அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு கொஞ்சம் போட்டு வதக்குனிங்கன்னா குயிக்காக வதங்கிடும். அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு ஒரு வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். சிக்கன் போட்ட உடனே உருளைக்கிழங்கையும் போட்டுடலாங்க. எல்லாம் ஈக்குவலாக வெந்துக்கும். சிக்கனும் உருளைக்கிழங்கும் போட்டு சிக்கன் மசாலா இருந்தால் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க. இது மேக்ஸிமம் ஒரு 1/2 hour வெந்துருங்க. 2 ஈக்குவலாக தான் வெந்துடும். உருளைக்கிழங்கு வந்து வேகாதையெல்லாம் போகாதுங்க, கரெக்டாக வெந்துடும். ஆனால் உருளைக்கிழங்கு என்ன பெருசாக போடலிங்கன்னா உள்ளே வந்து கரைஞ்சிரும். அது வந்து டேஸ்ட் அது வேறு மாதிரி போயிடும். நீங்கள் இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கிராமத்து சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் கீது கம்மியாக இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு போடுவாங்க, இல்லைன்னா வாழைக்காய் இருந்துன்னா கட் பண்ணி போடுவாங்க, இல்லைன்னா தேங்காய் போடுவாங்க. இதெல்லாம் சிக்கன் கம்மியாக இருக்கிற டைமில் இது போடுவோம். ஆனால் இது டேஸ்ட்டாக இருக்கும்.